ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சோலோ லெவலிங் சீசன் 1 எபிசோடு 1 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து 3 years ago அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அங்கே வந்து ஒரு நேவி பேஸில் வந்து நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அதை நேவி சோல்ஜர் ஒருத்தன் சொல்லுவான், வாங்க சோல்ஜர் நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவன் சொல்லுவான், இதை வந்து ஹண்ட்ரஸே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹண்ட்ரஸை காட்டுறாங்க, பெரிய பெரிய எறும்பு கூடலாம் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தன் வந்து செம்மையா அடி வாங்கி படுத்துருவான். சாவர நிலைமைக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு ஹீலர் வந்து காப்பாற்றுவான். அவனை காப்பாற்றிட்டு அவனை ஹீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஆன்ஸ் அட்டாக் பண்ண வரும். அவனை அந்த அட்டாக் பண்ண வர ஆன்ஸை வந்து இன்னும் 2 பேர் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணிட்டு, நீ உன் கடமை உணர்ச்சி களவே இல்லையாடா அப்படின்னு நின்று நீ அவனுக்கு ஹீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இவனை காப்பாத்துறேன், நீங்க வந்து என்னை காப்பாற்ற வரமாட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ வந்து இன்னொரு ஒரு ஒயிட் கலர் ஆண்ட் வரும். அதை பார்த்துட்டு வா அட்டாக் பண்ண போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணிட்டு அதை சாவடிப்பாங்க. இந்த ரெட் ஹேண்டுக்கே வந்து இதுதான் வந்து லீடரா இருக்குன்னு நினைக்கிறேன், இதோட முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதையும் கொண்டுருவாங்க. கொன்னதுக்கப்புறம் இங்க திரும்பி நின்று பேசிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா இன்னொரு ஒரு கூட்டமே வரும். அதை பார்த்துட்டு இன்னும் வந்து இது லீடர் இல்லையா, அப்ப வந்து வேட்டை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸைட் ஆகிட்டு திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படியே இன்னொரு கேங்க காட்டுறாங்க. அந்த கேங்கோட லீடர் வந்து அந்த ரெட் ஹேண்ட் எல்லாத்தையுமே வந்து ஃபயர் பவர்ல வந்து ஒரே அட்டாக்ல முடிச்சிருவான். அப்புறம் இந்த ஒயிட் ஹேண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போய் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி அவனை ஏவி விடுவாங்க. அப்புறம் 10 year பேக்னு சொல்லி காட்டுவாங்க. இங்க வந்து இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இங்க இந்த மாஸ்டர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்களை கொல்லணும் அப்படின்னா நம்மளால டெக்னாலஜி முடியாது, இதுக்காகவே வந்து அவைக்கனான ஹண்ட்ரஸால மட்டும்தான் முடியும் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு தாட்டி இந்த ஹண்ட்ரஸ் வந்து ஒரு லெவலை பிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதையோட பவரோட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன் வந்து ஒரு புதுசா ஒரு போர்ட்டல் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும். அந்த இடத்துல தான் காட்டுவாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு 2 பேர் நின்று பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து சொல்லுவான், நீ ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஹண்டிங் வந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, எனக்கு 2வது குழந்தை பிறக்க போகுது, அதனாலதான் நான் வந்து இந்த ஹண்டிங் வந்தா பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப வந்து நம்ம ஹீரோ வந்து கரெக்டா வருவான் உள்ளார. இவன் தான் வந்து சஞ்சின் ஓ. இவனை வந்து பார்த்துட்டு எல்லாரும் வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அதை புதுசா வந்தவன் கேட்பான், யாரா இவன், இவனுக்கு எல்லாரையும் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் சொல்லுவான், இருக்கிறதுலே வந்து வீக்கஸ்டான பர்சன் இவன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஒரு ஈரான் கேட்டுக்கு போனா கூட அதுல போயிட்டு உயிரோட வருவானான்றதே சந்தேகம், அந்த மாதிரி அடி வாங்கிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ அப்படியா, அந்த அளவுக்கு வீக்கா, அப்ப இந்த மிஷின் ரொம்ப ஈஸியா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இது வந்து அவன் காதுல விழுந்துட போறா அப்படின்னு சொன்னோன்னா அவன் காதுல வாங்கிட்டு எதுவுமே சொல்ல முடியாம போயிட்டு இருப்பான். சைட்ல ஒரு பொண்ணு வந்து கூப்பிடும், என்னடா திருப்பி அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமா, போன தாட்டி போன டஞ்சன்ல வந்து அங்க எல்லாருமே ஸ்கில்ஃபுல்லா இருந்தாங்க, அதனால ஹீலர்ஸை யாரும் கூட்டு போகல, அதனாலதான் எனக்கு அடிபட்டுச்சு அப்படின்னோடனே அவன் வந்து சரியான செல்ஃபிஸு, அதனாலதான் வந்து ஹீலர்ஸை கூட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து இந்த டஞ்சனுக்கு கூட்டு போறதுக்காக வந்து ஒரு கேப்டன் வந்திருப்பான். அவனை பார்த்துட்டு ஜின்வோ வந்து போய் வந்து இன்ட்ரோ கொடுத்துப்பான், நான் தான் ஜின்வோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க நம்ம வந்து கேட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளார நடந்து போயிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தன் வந்து ஜின்வோ தோல் மேல கை வச்சுட்டு அப்படியே வா உள்ளார போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு இருப்பான். அப்ப ஜின்வோ ஒரு கத்தியை பார்த்துட்டு, இது மட்டும் தான் வாங்க முடிஞ்சு என்னால, இதை வச்சுதான் நான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருப்பேன். அப்படியே வந்து நம்மளோட பிரசிடென்ட்டை காட்டுறாங்க. பிரசிடென்ட் வந்து இந்த ஹண்ட்ரஸை பத்தி தான் பேசிட்டு இருப்பான். ஹண்ட்ரஸ் வந்து டஞ்சன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து மானா கிறிஸ்டல் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அதனால அதை தான் வந்து கவர்மெண்ட்ல இருந்து கேக்குறாங்க, இதை வச்சு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து ஜின்வுவை காட்டுவாங்க. ஜின்வு ஒரே ஒரு ஈரான் கிறிஸ்டல் எடுத்து கையில வச்சிருப்பான். அப்போ ஒரு கோப்ளின் வரும், அதை கொல்ல போயிட்டு அவனோட கத்தி உடஞ்சி போயிடும். அந்த டைம் வந்து அந்த கோப்ளின் அட்டாக் பண்ணிடும். அதை ஒருத்தன் போய் அந்த கோப்ளின் அடிச்சு கொன்னதுக்கு அப்புறமேட்டு அந்த ஹீலர் வந்து ஹீல் பண்ண சொல்லுவான். அவன் ஹீல் பண்ண சொல்லிட்டு அவன் போயிடுவான். அங்க அட்டாக் பண்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். அப்படியே பிரசிடென்ட்டை திருப்பி காட்டுவாங்க. பிரசிடென்ட் வந்து இதை வச்சு இவங்க ஏதோ ரிசர்ச் பண்ண போறாங்களாமா, எலக்ட்ரிசிட்டி கொண்டு வர போறேன், வெப்பன்ஸ் எல்லாம் கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு தான் தெரியல, ஆனா நம்ம வந்து ஹண்ட்ரஸை வந்து ரொம்ப சேஃபா வச்சுக்கணும், இவங்க தான் வந்து இந்த போர்ட்டலை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே எட்டி பார்த்து பேசிட்டு இருப்பான். அப்படியே வந்து சேம் டைம் வந்து அப்படியே ஜின்வையும் காட்டிட்டு இருப்பாங்க. அங்க வந்து அந்த டஞ்சனோட பாஸை வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. கிளியர் பண்ணிட்டு டஞ்சன் என்ன க்ளோஸ் ஆகாம இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்ப வந்து ஹீரோக்கு வந்து அவ வந்து ஹீல் பண்ணிட்டு இருப்பா. ஹீல் பண்ணிட்டு கத்திட்டு இருப்பா, இந்த அடி மட்டும் கொஞ்சம் ஆழமா பட்டுச்சுன்னா செத்துருவாடா, இன்னொரு தாட்டி இப்பெல்லாம் இருக்காத, கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவ எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஒருத்தன் வந்து ஒரு குகையை பார்த்துட்டு வந்துட்டு அவன் சொல்லுவான், இங்க ஒரு குகை இருக்கு, இது ரொம்ப லென்த்தாவும் இருக்கு, ரொம்ப டெப்த்தாவும் இருக்கு, உள்ளார போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அந்த குரூல வந்து ஒருத்தவன் சொல்லுவான், எனக்கு வந்து மான கிறிஸ்டல் அதிகமா தேவைப்படுது, இவன் வேற அப்பாவா போறான், இவனுக்கு வந்து நிறைய மான கிறிஸ்டல் வேணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப வந்து ஒரு 6 பேர் வந்து சொல்லுவாங்க, இல்ல நாங்க உள்ளார வரல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு 6 பேர் வந்து சொல்லுவாங்க, இல்ல நாங்க உள்ளார போறோம்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா ஜின்னு நம்ம ஹீரோ மட்டும் தான் வந்து எதுவுமே சொல்லாம நின்றுட்டு இருப்பான். உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா
அவன் அவனோட ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் யோசிச்சு பார்ப்பான். அவங்க அப்பா போனதுக்கு அப்புறமேட்டு எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிறேன், ஸோ வந்து இதை நான் தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் உள்ளார வரேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். சேம் டைம் வந்து அப்படியே ஹண்டர்ஸோட லெவலை மெஷர் பண்றதை காட்டுவாங்க. அவங்க வந்து அப்படியே போய் லெவலை செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஒருத்தன் ஃபோன் பேசிட்டு இருப்பான். பி ரேங்க் அன்றும் ஒரு ஏ ரேங்க் அன்றும் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்டு மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அவன் சொல்லுவான் சரி ஓகே நம்பிக்கையான ஆள் யாருனாலும் சேர்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா நம்ம கில்ல இருக்க சாயும் மாதிரி வந்து எந்த ஒரு ஹண்டர்ஸுமே இல்ல பவர்ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே வந்து ஒரு பொண்ணோட பர்ஸை பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். அப்ப எய்த்தாப்புல ஒரு பொண்ணு நின்றுட்டு அந்த பர்ஸை அசால்ட்டா பண்ணிட்டு போயிடுவான் பைக்ல போயிட்டு இருக்கும்போது. அதை வந்து எல்லாரும் பாத்துருவாங்க. இவங்க தானே மிஸ் சாயே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பேக் அவன்கிட்ட கொடுத்தோன்னா கூட்டம் கூடிடுவாங்க. மிஸ் சாயே சாயே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோகிராஃப்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காம அவடுக்கு ஒரு ஜம்ப் எடுத்து அப்படியே வந்து பில்டிங் ஜம்ப் எடுத்து போயிட்டே இருப்பாங்க. அப்படியே இவங்க குகைக்குள்ள போறதை காட்டிட்டு இருப்பாங்க. குகைக்குள்ள போயிட்டு இருக்கும்போதே வந்து ஹீரோ வந்து கேட்பான் என் மேல ஏதோ கோவமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா பின்ன என்ன கோவம் இல்லையா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ மட்டும் வந்து அதுல கொஞ்சம் அடி எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்த அப்படின்னா செத்து இருப்ப, இப்ப பாரு இன்னமும் நீ ரிஸ்க் தான் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சரி ஓகே இனிமேல் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் தலையை செஞ்சுட்டு. அதுக்கப்புறமேட்டு அவன் சொல்லுவா நம்ம வெளியில போனோம் அப்படின்னா நம்ம டின்னர் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு. டின்னர் தான் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருப்பான். சேம் டைம் வந்து கேட்டை நம்ம கண்டுபிடிச்சாச்சு இதுக்குள்ளார தான் போகணும் அப்படின்னு லீடர் வந்து அதை அப்படியே ஓப்பன் பண்ணுவான். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்படியே சீனை கட் பண்ணி புதுசா சேர்ந்த ஆண்டர்ஸ் எல்லாம் காட்டி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம உயிரை பணைய வச்சு நம்ம அந்த டஞ்சனுக்குள்ள போறோம், ஸோ அதனால நீங்க வந்து உயிருக்கு எப்போதுமே பயந்துகிட்டே தான் நீங்க போய் உங்க வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பாங்க. அதே சேம் டைம் வந்து நீங்க வந்து சேஃபா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் அப்படியே வந்து இந்த சைடு கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார போவாங்க ஹீரோவோட ஸ்குவாடு. உள்ளார போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. இது என்ன எல்லாமே பழைய சிலையா இருக்கு, இதுல எங்க இருக்கு பாஸ் மாஸ்டரு, அதை கொண்டுட்டு சீக்கிரம் போகணும்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து நம்ம ஹீரோ மட்டும் ஒரு பெரிய சிலைக்கு முன்னாடி இது எல்லாத்தோடய பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி இருப்பான். ஒருத்தவங்க கீழே கொஞ்சம் பார்த்துருப்பான், இது மேஜிக் சர்க்கிள் ஆச்சே அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து ஒரு டேப்லெட் இருக்கும், அதை உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இது வந்து இந்த டெம்பிளோட வந்து கட்டளை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதை படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கூப்பிட்டு சொல்லுவா அந்த சிலை நம்மளை பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் வந்து அந்த கதவு வேற க்ளோஸ் ஆயிரும். நான் அப்போ வந்து சொல்லுவான் நான் அப்பயே சொன்னேன்ல இங்க வர வேணாம்னு சொல்லிட்டு ஒருத்தன் போயிட்டு இருப்பான். அவனை ஒரே ஸ்லாஷ்ல அந்த சிலை கொன்றும். கொன்னதுக்கு அப்புறம் ஜின்னு வந்து யோசிச்சு சொல்லுவான் இந்த பி ரேங்க் அன்றையே வந்து ஒரே ஸ்லாஷ்ல போட்டுச்சு, நல்லா ஈ ரேங்க்கு நல்லா ஏமாத்தரும் அப்படின்னு சொல்லி பார்த்து பயந்துகிட்டே இருப்பான். அந்த டைம் கரெக்டா வந்து திரும்பி அந்த பின்னாடி இருக்க சிலையை பார்ப்பானா. பார்த்தவத்துக்கு அந்த சிலை வந்து திரும்பி பார்த்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். எல்லாரும் கீழே குனிங்க அப்படின்னு சொல்லுவான். பாதி பேர் தப்பிச்சிருவாங்க, பாதி பேர் செத்துருவாங்க. அதுலயே எல்லாம் பயந்துகிட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோ வந்து நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருப்பான். அதோட இந்த சீசனை முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் சீசன் பார்க்கலாங்க. பாய்.